வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஐடிஇஎல், அதாவது தொழில் மேம்பாட்டு நிறுவனத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுவலக உதவியாளர் மட்டும் கிடையாது, உங்களுக்கு மேனேஜர் போஸ்ட்டு அண்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான போஸ்டர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்டு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக, அதாவது உங்களுடைய மார்க்கையும் அண்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷனை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா பொசிஷனுக்கும் வந்து 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5/6/2025, அதாவது அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ கைஸ், நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஐடிஇஎல், அதாவது தொழில் மேம்பாட்டு நிறுவனத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் இது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான பதவிகளை வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸுக்கும் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் இன்ஜினியரிங்க்கும் அண்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கலுக்கும் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் மெக்கானிக்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப், அதாவது பர்மனண்ட்டான ஜாப் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டம்பரம்ல தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் மேலே இருக்கிற அந்த லிங்க், அதாவது பிடிஎஃப்ன்றதை அதை கிளிக் பண்ணிக்கலாம் போதும், நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டிஐடிஎல் பார்க் லிமிடெட், அதாவது கவர்மெண்ட்டு கீழே வந்து ஒர்க் பண்ணுற கம்பெனி தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தயங்க வெல்ல வேண்டாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டெப்டி மேனேஜர் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22ஆம் தேதி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டெப்டி மேனேஜர் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான லொக்கேஷன் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்கும். இந்த ஜாபுக்கு மட்டும் 70,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 70,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அண்டு இதுக்கான ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்டோ அல்லது பிஇலையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கோ அல்லது சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து படிக்கலாம். அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 6 இயர் போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுலெல்லாம் இருக்கணும் அப்படின்றதையும் இது இன்க்ளூட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்வெஸ்டர் கண்ட்ரோலாக அண்டது விண்டோ ரிலேஷன்ஷிப்பு அண்ட் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் பிளான் ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து படிக்கலாம். அண்டு லாங்குவேஜ் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்டு தமிழை வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுதவும் படிக்கவும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ் அண்டு இங்கிலீஷ் வந்து தெரியாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஜாபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அண்ட் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற அடுத்த மாதம் 5/6/2025 அன்றைக்கி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த இமெயில் ஐடி மூலியமாக தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கு கீழவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனுக்கான லிங்க்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த பேஜை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து எழுதி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த மெயில் ஐடிக்கு வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெண்டத்தையும் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து எடுக்க போகிறாங்க. ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு இன்டர்வியூ வந்து இருக்கும், பேசிக்கான ஒரு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தின் 2 ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்குள்ளே வந்து சென்ட் பண்ணுவாங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் இன்ஜினியரிங்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இதில் கிராஜுவேட்டோ அல்லது பிஇலே வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் 2 இயர் to 5 இயர் வரைக்கும் உங்களுக்கான போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ரிலேட்டடோ அல்லது டெக்னாலஜி பார்க்கிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு ஸ்கில் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக மெயில் ஐடி மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். யார் ஃபீஸ் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது அப்படின்றதையும் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் நீங்கள் மெயில் ஐடி மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? மெக்கானிக்கல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பார்த்தோம். அண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்கு. 50,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்லேயோ அல்லது பிஇலேயோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரிபிள்இ முடிச்சிருந்தாவே நீங்கள் போதுமானது. அண்டு 2 or 5 years வரைக்கும் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தாவே நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து இது கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சிஸ் வந்து இருக்குது. 50,000 வரைக்கும் உங்களுக்கான பர் மந்த் வந்து சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனும் கிராஜுவேட்டு பிஇயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது. 2 or 5 years போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில்ஸ், இவங்க கேட்டிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக இவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப்கான இந்த ப்ரூஃபும் அண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், இது இல்லாமல் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனும் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல்க்கு 50,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி நம்ம சேனலை வந்து உடனுக்குடனே வந்து அப்டேட் வந்து பண்ணவும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து உடனே சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்